இன்னைக்கு பைனி குடிக்கலாமா? ஆமாங்க. இன்னைக்கு மீன் வாங்கிட்டு வரும்போது நம்ம கலெக்டர் பங்களா பக்கத்தில் எப்போவுமே இந்த அன்னை பைனி இந்த வண்டியில் வித்துட்ருப்பாங்க. சரி இன்னைக்கு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வீட்டுக்காரங்கள்ட்ட சொல்லி வண்டியை நிப்பாட்டி வாங்கி குடிக்க ஆரம்பிச்சாச்சு. உடனே அவங்க அந்த ஓலைப்பட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதையும் கட்டி கையில் கொடுத்துட்டாங்க. இனி ஒரு நொங்கை வாங்கி அதில் சீவி போட்டு அப்படியே பைனியை ஊற்றி சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். சின்ன வயசுலலாம் அந்த பைனி எனக்கு அந்த ஸ்மெல்லே எனக்கு பிடிக்காது. ஆனால் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே நான் விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. சின்ன வயசுலலாம் நமக்கு வந்து ஜூஸ்னால் நம்ம கண்ணில் பார்த்ததே கிடையாதுங்க. எலுமிச்சம்பழத்தை வச்சு எப்போவாவது ஒரு போஞ்சு போட்டு குடிச்சாதான் அது எங்களுக்கு ஜூஸ். ஆனால் சீசன் டைமில் அந்த பைனி இயற்கையாகவே எங்களுக்கு கிராமங்களில் ரொம்பவே கிடைக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சுண்ணாம்பு ஸ்மெல்ல குடிக்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போல்லாம் அந்த அளவுக்கு விசேஷமாக சொல்கிறதுக்கு இல்லை. இருந்தாலும் நம்ம கிடைக்கிறப்ப அந்தந்த சீசனுக்கு வாங்கி குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டையில் வாங்கி அப்படியே குடிக்க ஆரம்பிச்சாச்சு. 2 பேருமே குடித்தோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இந்த பதநீருக்கு எங்கள் ஊரில் பைனி அக்கானி அப்படி சொல்லுவாங்க. உங்கள் ஊர்லலாம் இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். சரி, ஒரு நொங்கு சீவி போட்டு அப்படியே கொஞ்சம் பைனி ஒரு பட்டையில் குடிக்கிறதுக்கு 50 ரூபா. உங்கள் ஊர்லலாம் விலை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சீசன் டைமில் கிடைக்கிறத வாங்கி நீங்களும் நல்லபடியாக குடிங்க. இந்த பைனி பனைமரத்துலேருந்து எடுத்தது.